சிம்மம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு மரியாதை தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மிக முக்கியம். அதற்கப்புறம் தான் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பங்கள், வாழ்க்கை துணைகள் என அனைவரையும் பற்றி நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. நம்மளுடைய மரியாதைக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது யாராக இருந்தாலும் அது அவர்கள் நமக்கு தேவை கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். அந்த மரியாதையை தேடி உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இழந்த சில வாய்ப்புகளும் இழந்த சில அனுபவங்களும் உறவுகளும் ஒரு வேலை இடத்தில் நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்காமலும் மற்றவங்களுக்கு கிரெடிட் ஆனது கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்குள் எரிச்சல் இடையே செய்திருக்கும். நான் அவங்களை விட நிறைய நேரம் வேலை பார்த்திருக்கேன், நிறைய வருடங்களும் உழைத்திருக்கிறேன். இருந்தாலும் என்னை கண்டு கொள்ள மாடிக்கிறார்கள். எனக்கும் அவர்களுக்கும் இடையில என்ன சண்டைகள் இருக்கிறது? இந்த ஒரு இடத்தில் எனக்கு ஏன் மரியாதை கிடைக்க மாடிக்கிறது? நான் உண்மையாகத்தானே இருக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ தடவைகள் கேள்விகளும் கவலைகளும் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்களே கேட்டுக்கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நடத்தி கொண்டுமே தான் இருப்பீங்க. அதனாலேயே அந்த ஒரு வேலை விஷயத்தை விட்டு நீங்க விலகி வந்திருப்பீங்க, அல்லது வேறு ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம் என்று அந்த வேலையை விட்டு இப்பொழுது வேலை இல்லாமல் நடுரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதால் இந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்து விட்டீங்க. அடுத்ததா, குடும்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவு, குடும்பத்தில் நீங்கள் முடிவை எடுத்த போது அதை யாருமே சீரியஸாக எடுத்துக் கொள்ளாமல் போனதுதான் எனக்குள் என்ன மதிப்பு, எனக்குள் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்து குடும்ப உறவினர்கள் அடுத்து எது சொன்னாலும் நீங்கள் சரி என்று கேட்க மாட்டீங்க. குடும்ப உறவினர்கள் எது சொன்னாலும் அதற்கு எதிராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நடந்து கொண்டீங்க. இது குடும்பத்தையே மிகப்பெரிய அளவுக்கு அவமதித்ததாகவே நிச்சயமாக காட்டியிருக்கும். என்னை மதிக்காத இடத்தில் நான் எப்படி அவர்களை மதிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலைகளையும் இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு நீங்க புரிய வைத்திருப்பீங்க. அடுத்ததா, நண்பர்களிடம் நீங்கள் லீடராக இருந்தாலும் ஒரு முக்கியமான தருணத்தில் அவர்கள் உங்களை பின்தொடராமல் நடந்து கொண்டார்கள். அது உங்களுடைய மனதிற்குள் அதிகமான ஒரு பாதிப்பை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதனால அந்த நண்பர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக ஆரம்பித்திருப்பீங்க. அவர்கள் எது சொன்னாலும் எனக்கு வேலை இருக்கிறது, ஏதேனும் ஒரு பொய்களை கூறி அந்த நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க தவிர்த்திருப்பீங்க. இந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களின் திறமையை யாரோ ஒருவர் தாழ்த்தி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய மனதில் நீண்ட நாட்கள் இருந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா உங்க உறவுக்குள்ள ஏற்பட்ட அதிகார மோதல், அதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. சிம்மம் ராசியினருக்கும் பிறவியிலேயே சுயமரியாதையும் கௌரவமும் மிக அதிகமாகவே இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியம் என்று இத்தனை நாட்களும் நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீங்க. யாருக்கும் தலை குனிய நீங்க விரும்ப மாட்டீங்க. எப்பொழுதுமே தலை நிமிர்ந்து தான் இருக்க வேண்டும். நான் யாருக்கும் குறைந்தவன் கிடையாது, எனக்கு யாரும் மேலே இருக்கிறவனும் கிடையாது, அனைவரும் சமம் என்ற ஒரு போக்கில் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனால் நாலாம் வீட்டிற்கு 6ஆம் அதிபதியின் தொடர்பு உண்டாகும் பொழுது சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்கள் குரூரமான அதிகார மோதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முளைத்து அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தேடி கொடுத்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்தது. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மோதலாகவே முளைத்திருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஈகோ சண்டைகளால் பாசமாய் பழகிய உறவினர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறி அவர்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க. உங்களின் கௌரவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே உறவினர்கள் 4 பேர் முன்னிலையில் உங்களிடம் அதிகார தோரணையில் பேசி உங்களை அவமதிக்க முயன்ற தருணங்கள் உங்களின் சிம்ம வீரியத்தை கோபத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்று அவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கினாங்க. அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தெரியும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் தடைகளையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலனை மட்டும்
வாசிப்பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தந்தை வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்புகள் உண்டாகும். அந்த ஒத்துழைப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்துக்கும் போதுமான அளவுக்கு ஒரு விடுதலையானது கிடைத்துவிடும். நீண்ட தூர பயண சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த சிந்தனைகளையும் நீங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். குருமார்களின் ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே அதில் ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் அதை உடனடியாக நீங்கள் கவனித்து விடுங்கள். இல்லது அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே இதில் சிறிதளவுக்கு கவனத்தை செலுத்துவது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை புரிந்து பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்வார்கள். காதலில் இருந்தவர்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸை இப்பொழுது உணர்ந்து உங்களை தேடி திரும்ப வருவார்கள். உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உங்களின் தைரியமான முடிவுகள் இப்பொழுது ஒரு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் இனிமே யோசித்து முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தலைவராக உருவாகக்கூடிய ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் எப்போதுமே ஒரு லீடர். ஆனாலும் இப்போது உன் மக்கள் அதையும் இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இவனை அந்த பதவியோடும் இல்லது இவனுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தால் இவனால் மட்டுமே அதை சரியாக பார்க்க முடியும் என்று உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இடத்திலும் நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு இப்பொழுது வேல்யூவானது அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது அனைவரையும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். புரிந்து கொண்டு நடந்தால் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை நீங்க சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பலன்களை தேடி கொடுக்கும். உங்களுக்கு ராஜ யோகத்தையும் ஆரோக்கியத்தையும் சூரிய கிரக தோஷ நிவர்த்தியையும் அள்ளி தரக்கூடிய மிக உன்னதமான நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை சூரியன் உதயமாகும் நேரத்தில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் கிழக்கு நோக்கி நின்று சூரிய நமஸ்காரம் செய்வதும் செம்பு பாத்திரத்தில் தூய நீரை கொண்டு அர்க்கியம் கொடுப்பதும் உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றி கொடுக்கும். இதனுடன் ஆதித்ய கிருதய ஸ்தோத்திரம் படித்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கும் செய்வினை திருஷ்டி மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு சாம்பலாக மாறி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நிச்சயமாக நடக்கும். இதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் நடக்கப் போகிறது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதால் இந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்து விட்டீங்க. அடுத்ததா குடும்பத்தில் நீங்கள் முடிவை எடுத்த போது அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் போனதுதான் எனக்குள் என்ன மதிப்பு, எனக்குள் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்து குடும்ப உறவினர்கள் அடுத்து எது சொன்னாலும் நீங்கள் சரி என்று கேட்க மாட்டீங்க. குடும்ப உறவினர்கள் எது சொன்னாலும் அதற்கு எதிராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நடந்து கொண்டீங்க. இது குடும்பத்தையே மிகப்பெரிய அளவுக்கு அவமதித்ததாகவே நிச்சயமாக காட்டியிருக்கும். என்னை மதிக்காத இடத்தில் நான் எப்படி அவர்களை மதிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலைகளையும் இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு நீங்க புரிய வைத்திருப்பீங்க. அடுத்ததா நண்பர்களிடம் நீங்கள் லீடராக இருந்தாலும் ஒரு முக்கியமான தருணத்தில் அவர்கள் உங்களை பின்தொடராமல் நடந்து கொண்டார்கள். அது உங்களுடைய மனதிற்குள் அதிகமான ஒரு பாதிப்பை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதனால அந்த நண்பர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக ஆரம்பித்திருப்பீங்க. அவர்கள் எது சொன்னாலும் எனக்கு வேலை இருக்கிறது ஏதேனும் ஒரு பொய்களை கூறி அந்த நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க தவிர்த்திருப்பீங்க. இந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களின் திறமையை யாரோ ஒருவர் தாழ்த்தி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய மனதில் நீண்ட நாட்கள் இருந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா உங்க உறவுக்குள்ள ஏற்பட்ட அதிகார மோதல் அதை உங்களால மறக்கவே முடியாதுங்க.
சிம்மம் ராசியினருக்கும் பிறவியிலேயே சுயமரியாதையும் கௌரவமும் மிக அதிகமாகவே இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியம் என்று இத்தனை நாட்களும் நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீங்க. யாருக்கும் தலை குனிய நீங்க விரும்ப மாட்டீங்க. எப்பொழுதுமே தலை நிமிர்ந்து தான் இருக்க வேண்டும். நான் யாருக்கும் குறைந்தவன் கிடையாது, எனக்கு யாரும் மேலே இருக்கிறவனும் கிடையாது, அனைவரும் சமம் என்ற ஒரு போக்கில் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனால் நாலாம் வீட்டிற்கு 6ஆம் அதிபதியின் தொடர்பு உண்டாகும் பொழுது சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்கள் குரூரமான அதிகார மோதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முளைத்து அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தேடி கொடுத்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்தது. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மோதலாகவே முளைத்திருக்கும். நீ பெரியவனோ நான் பெரியவனோ என்ற ஈகோ சண்டைகளால் பாசமாய் பழகிய உறவினர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறி அவர்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க. உங்களின் கௌரவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே உறவினர்கள் 4 பேர் முன்னிலையில் உங்களிடம் அதிகார தோரணையில் பேசி உங்களை அவமதிக்க முயன்ற தருணங்கள் உங்களின் சிம்ம வீரியத்தை கோபத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்று அவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கினாங்க. அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தெரியும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் தடைகளையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தந்தை வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்புகள் உண்டாகும். அந்த ஒத்துழைப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்துக்கும் போதுமான அளவுக்கு ஒரு விடுதலையானது கிடைத்துவிடும். நீண்ட தூர பயண சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த சிந்தனைகளையும் நீங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். குருமார்களின் ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே அதில் ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் அதை உடனடியாக நீங்கள் கவனித்து விடுங்கள். இல்லது அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே இதில் சிறிதளவுக்கு கவனத்தை செலுத்துவது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை புரிந்து பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்வார்கள். காதலில் இருந்தவர்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸை இப்பொழுது உணர்ந்து உங்களை தேடி திரும்ப வருவார்கள். உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உங்களின் தைரியமான முடிவுகள் இப்பொழுது ஒரு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் இனிமே யோசித்து முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தலைவராக உருவாகக்கூடிய ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் எப்போதுமே ஒரு லீடர். ஆனாலும் இப்போது மக்கள் அதையும் இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இவனை அந்த பதவியோடு இல்லது இவனுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தால் இவனால் மட்டுமே அதை சரியாக பார்க்க முடியும் என்று உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இடத்திலும் நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு